ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லியா உலகம். நான் அன்றைக்கி அமேசானில் வந்து ஃபிட்னஸ் சைக்கிள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அதை வந்து அன்பாக்சிங் பண்ணிட்டு அதை எப்படி செட் பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். ரொம்ப ப்ராடக்ட் வந்து நல்ல விதமாக இருக்குது, நல்லா திடனாக இருக்குது. நம்ம காசு போட்டு வாங்கினாலும் அதுக்கு தக்கன ஒர்த்தாக இருக்குது. நான் 7ஆந்தேதி ஆர்டர் போட்டதுக்கு 11ஆந்தேதியே எனக்கு வந்து வீட்டுக்கு வந்துடுச்சு. குட்டி யானையில் தான் கொண்டு வந்திருந்தாங்க. பாக்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா வந்து சேஃப்டியாக தான் இருந்துச்சு. நல்ல விதமாக பாக்ஸில் வந்து பேக் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஓப்பன் பண்ணலாம். நம்ம இது வந்து 42% டிஸ்கவுண்ட்டில் நான் வாங்கினேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று எடுத்து வச்சிடலாம் வெளியில். இதை வந்து நம்ம காசு கொடுத்து நம்ம இதை ஃபிட் பண்ணணும்னு தேவையில்லை, ஈஸியாக வந்து நம்மளே ஃபிட் பண்ணிடலாம். அவங்களே வந்து ஒரு டூல் மாதிரி வச்சுருக்காங்க. அதையே நம்ம வச்சு ஸ்க்ரூலாம் வந்து டைப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த சின்ன பாக்ஸை ஓப்பன் பண்ணால் அதில் வந்து பெடல் வச்சுருக்காங்க. இந்த பெடலுக்கு வர பெல்ட் மாதிரி வச்சுருக்காங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ டைம் ஓடி இருக்கோங்கிறதுக்கு உள்ள அந்த மிஷின் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து அந்த ட்விஸ்டர்னு சொல்லுவாங்களே, அது வந்து ஆர்டர் பண்ணேன். அது வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜி. அது வந்து சம்திங் ஒரு 500 இருந்துச்சு கூட. அதுவும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஆர்டர் பண்ணேன். இப்போ வந்து அந்தந்த பாட் அதிலே வந்து அவங்க வந்து புக் கொடுத்துருக்காங்க, எந்த பாட்டோட வந்து எது வந்து நம்ம செட் பண்ணணுண்டு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த பாட்டில் உள்ள ஸ்க்ரூவை கழட்டிட்டு இப்போ ஃப்ரண்ட்டில் வீல் கிட்ட உள்ள வந்து அந்த பைப்பை வச்சு நம்ம வந்து ஸ்க்ரூ போட்டு முறுக்குறோம். ஃபஸ்ட்டு அதுதான் முறுக்கணும், இந்த வீல் கீழே உள்ள இந்த கம்பியை. எதுவுமே வந்து நான் எந்த அளவுக்கு உங்களால் முடியுமோ அந்த அளவுக்கு டைப் பண்ணிங்க ஸ்க்ரூலாம். அப்புறம் பேக்கில் அங்கே உள்ள பார்ட்ஸை வந்து நம்ம ஃபிட் பண்ணுவோம். இங்கே உள்ள ஸ்க்ரூவையும் நீங்கள் போட்டு நல்லா டைட் பண்ணிங்க. பாருங்கள், இதுதான் அவங்க வந்து செட்டாக வச்சுருந்த அந்த டூல். ஆனால் அதையும் வச்சு நம்ம பண்ணலாம். வீட்டில் வந்து உங்கள்கிட்ட டைப் பண்ணுறது இருந்துச்சுன்னா அதையும் வச்சு டைட் பண்ணிக்கலாம், ஸ்பானர் இருந்துச்சுன்னா. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கம்பி மாதிரி இருக்கும். அந்த கம்பியை நம்ம உள்ளார வச்சோடனே உள்ளார வந்து க்ரீஸை வந்து அவங்க செப்பரேட்டாக உள்ளார வச்சுருக்காங்க. அது வந்தோன்னா அந்த க்ரீஸ் எடுத்து 2 சைடும் நீங்கள் வந்து தடவிங்க. ஏன்னா அது வந்து ஸ்மூத்தாக நம்மளுக்கு வரதுக்காண்டி இந்த க்ரீஸ் வந்து வச்சுருக்காங்க. 2 சைடுமே வந்து அந்த க்ரீஸை வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த 2 கம்பிக்கு உள்ள அந்த நடுவில் உள்ள அந்த பைப்பில் தான் அவங்க க்ரீஸ் வச்சுருக்காங்க. நம்ம இந்த சில்வர் கலர் உள்ள கம்பியை வந்து உள்ளார வைக்கும் போது அந்த க்ரீஸ் வந்து தன்னால் வெளியில் வந்துடுது. இந்த கம்பி நடுவுலையும் ஒரு ஸ்க்ரூ போட்டு அதை வந்து நல்லா டைட் பண்ணிங்க. இப்போ டைட் பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம அந்த கை பிடிச்சி வச்சு பண்ணுற மாதிரி ஒரு கம்பி இருக்கும். அதை லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் அவங்க வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. அதை கரெக்டாக பார்த்து லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து நீங்கள் வந்து வச்சுடுங்க. இப்போது இதுலேயும் நம்ம ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் டைட் பண்ணுவோம், அப்புறம் வந்து ரைட் சைடில் டைட் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம கை பிடிக்கிற இடத்துல ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து டைட்டாக இருக்கிற வச்சு இந்த கம்பியில் வந்து நல்லா ப்ரில் இருந்துச்சுன்னா அதை ஊற்றி வந்து நல்லா தடவிங்க, அப்ளை பண்ணிங்க. இந்த ஸ்பாஞ்ச் உள்ளாரையும் ப்ரில் போட்டு நீங்கள் உள்ளார போட்டிங்கன்னா அந்த ஸ்பாஞ்ச் வந்து அழகாக போயிடுது. லைட்டு டைட்டாக இருக்கும். ப்ரில் வந்து நல்லா அப்ளை பண்ணிங்க வீட்டில் இருந்தால். இப்போ வந்து 2 புடியில் உள்ள ஸ்பான்ஸை நம்ம மாட்டியாச்சு. அடுத்தது வந்து பெடல் வந்து மாட்டிடலாம். இந்த பெடல் வச்சுட்டு நல்லா டைட் பண்ணுங்கள். டைட் பண்ண எந்த அளவு முடியுமோ அந்த அளவு நீங்கள் வந்து டைட் பண்ணணும். லைட்டு வந்து பெடல் வந்து நம்மளுக்கு வந்து லூஸ் ஆகிடும். இதுமாதிரி நல்லா திருவிடுங்க எந்த அளவுக்கு முடியுமோ. அப்புறம் நம்ம கைப்பிடியிலேருந்து ஒரு ஜாயிண்டாகவே ஒரு கம்பி வரும். அந்த கம்பியை வந்து இந்த பெடலோட ஜாயின் பண்ணி ஒரு ஸ்க்ரூ போட்டுருங்க.
அப்புறம் பெடலில் உள்ள அந்த வாரை வந்து மாட்டிடலாம். இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு வேணாலும் நம்ம அந்த வார் வந்து வச்சுருக்க மாதிரி நம்ம கால் சைஸ்க்கு தக்கன. இதேமாரி இன்னொரு சைடும் வந்து நீங்கள் ஃபிட் பண்ணிங்க பெடலை. அதே மாதிரி தான் அந்த கம்பியில் உள்ள ஜாயிண்ட்டை கொடுத்து இதில் ஸ்க்ரூ போட்டுடணும். இந்த ஃபிட் பண்ணுங்கிறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதுக்குன்னு நம்ம ஆள் கூப்பிட்டு அவங்க ஆள் கூப்பிட்டோம்னா எப்படியும் 500ரூவாலேருந்து 700ரூவா 1000 அதேமாரி வந்து சார்ஜ் பண்ணி கொடுக்குறாங்களா இதை வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு. ஆனால் வந்து நம்மளே வந்து ஈஸியாக வந்து ஃபிட் பண்ணிடலாம். வெளியிலேருந்து ஆள் கூப்பிடணும்னு தேவையில்லை. இந்த சைக்கிளோட வெயிட் மட்டும் 23 கிலோ போட்டுருந்துச்சு அந்த பாக்ஸில். அப்புறம் வந்து சீட் வந்து நம்ம ஃபிட் பண்ணிவிடுவோம். அந்த சீட்லுக்கும் கம்பிக்கும் 3 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி அந்த ஸ்க்ரூவை வச்சு நல்லா வந்து டைட் பண்ணிவிடுங்க. சீட்டை வந்து போட்டுருவோம். நம்மளுக்கு எந்த சைஸுக்கு ஹைட்டுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஸ்க்ரூ போட்டு முறுக்கிக்கலாம். உங்களுக்கு எந்த ஹைட்டு தேவையோ அப்படி வச்சுருக்காங்க அவங்க. நல்லா டைட் பண்ணிடுங்க. அடுத்தது நம்ம அந்த மிஷினை வந்து ஒரு ஒயர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மிஷினுக்கு வந்து நம்ம 2 பேட்ரி போடணுமா இருக்குது. பேட்ரி போட்டால் நம்மளுக்கு வந்து நம்ம பெடல் மிதிக்க நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டுறோம், எத்தனை கிலோமீட்டர் அளவுக்கு ஓட்டியிருக்கோம், டைம் காட்டுது, அதுமாரிலாம் காட்டுது. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முதுகில் சாயிற இந்த ஸ்பாஞ்ச் வந்து ஃபிட் பண்ணிடலாம். இதுக்கும் வந்து 4 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அதையும் போட்டு நல்லா டைட் பண்ணிவிடுங்க. அப்புறம் இந்த ட்விஸ்டர் இதை வந்து ஃபிட் பண்ணிடலாம். இதுவும் வந்து சும்மா ஒரு ஸ்க்ரூ போட்டு முறுக்கிறது தான். அதுவும் ஈஸியாக தான் இருந்துச்சு. இந்த ஸ்க்ரூயுமே வந்து நீங்கள் வந்து நல்லா டைட் பண்ணிங்க. பாருங்கள், நம்ம ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் மாட்டியாச்சு. நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. பெடல்லேருந்து எல்லாமே வந்து திடனாக இருக்குது நமக்கு. அதுலேயே வந்து டைட் மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் லூஸாக வச்சுக்கிட்டு பண்ணோம்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு வந்து வலியெலாம் இருக்காது. நம்ம போக போக வந்து அதை வந்து நம்ம டைட் வச்சுக்கலாம். அதேமாதிரி ஆப்ஷன்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது பெடல் மிதிக்கிறதுக்கு ஸ்மூத்தாக வர மாதிரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.